வணக்கம், நான் ரங்கராஜன், ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட அசோசியேட் டைரக்டர். நாளையிலிருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் தேர்வு நடைபெறுகிறது. இதில் எழுதுகிறவங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் பெஸ்ட் விஷஸ். ஸோ சில விஷயங்களை நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 2 காப்பி ஆஃப் த ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க. உங்களோட சென்டர் எதுன்றதை இன்றைக்கே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்ச இடமா இருந்தாலும் 8:30 மணிக்கே ரீச் ஆகிடுங்க. தெரியாத இடமா இருந்ததுன்னா ஜஸ்ட்டு கூகுள் மேப்பை மாத்திரம் நம்பாதீங்க. இன்னைக்கு காலையில் தான் ஒரு நியூஸ் பேப்பரில் படித்தேன். பாம்பே போனோன்னு சொல்லிட்டு கூகுள் மேப் போட ஆரம்பிச்சுட்டு கர்நாடகாவில் ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டாங்களாம் 2 பேர் கார் ஓட்டிக்கிட்டு. அதனால் தயவுசெய்து உங்களுக்கு தெரியாத இடமா இருந்ததுன்னா ஒரு வாட்டி நீங்கள் போயிட்டு கூட பார்த்துட்டு வந்துடுங்க, தப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி கடைசி நாள் தான் படிக்கணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் ஏற்கனவே படிச்சிட்டிங்க. ஸோ தயவுசெய்து லொக்கேஷனை பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பிளாக் பென் மாத்திரம்தான் யூஸ் பண்ணணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ப்ளூ பெனில் எழுதினீங்கன்னா அது ஸ்கேனே ஆகாது, ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஆன்சர் ஸ்கிரிப்டையே. ஸோ அதனால் பிளாக் பெனில் மாத்திரம்தான் எழுதணும். பென்சிலு, ஸ்கெட்ச் பென்னு நம்ம காலேஜில் அண்டர்லைன் பண்ணுறது அது எதுவுமே கிடையாது, வெறும் பிளாக் பெனில் தான் எழுதணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அனலாக் வாட்ச், டிஜிட்டல் வாட்ச், இன்றைக்கி எல்லாருமே ஸ்மார்ட் வாட்ச் தான் கட்டிகிட்டு இருக்கோம். தயவுசெய்து அதை கட்டிட்டு போகாதீங்க, தட் இஸ் நாட் அலவுட். ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை மைண்டில் வச்சுக்கோங்க. ரூல்டு பேப்பர்ஸ் தான் கொடுப்பாங்க, ஆன்சர் புக்லெட்டு, அதில் தான் நீங்கள் எழுதணும். கவனமாக எழுதுங்க, நேரத்தை மேனேஜ் பண்ணிக்கோங்க நல்லா. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, அவுட் ஆஃப் 5 questions ரைட் 4, அவுட் ஆஃப் 4 questions ரைட் 3, அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவசரமாக முதல் 3 கேள்வியோ முதல் 4 கேள்வியோ எடுத்து எழுதிடாதீங்க. ஏன்னா கடைசியில் இருக்கிற 5வது கேள்வியோ என்னமோ உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச கேள்வியாக இருக்கும், சுலபமாக இருக்கலாம். அதனால் தயவுசெய்து எல்லா கேள்வியும் வாசித்து பார்த்துட்டு எது உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளோ அதை எழுதுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக, உங்களுக்கு 5வது கேள்வி ரொம்ப நல்லா தெரியும், 3வது கேள்வி அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா தெரியும், முதல் கேள்வி கடைசியாக தான் உங்களுக்கு சுமாராக தான் தெரியும், ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5th question எழுதுங்க அந்த ஸ்பேஸில். அதுக்கப்புறம் 3rd question எழுதுங்க. முதல் கேள்வியை கடைசியாக எழுதுங்க. அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் வாங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வியிலேயே உங்களுக்கு தெரியாத கேள்வியில் நிறைய எஃபர்ட்டை போட்டு நிறைய டைமை வீணடிச்சு அதெல்லாம் கவலை இல்லை. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு கேள்வி உங்களுக்கு சரியாக தெரியல, ஆனால் அதை சூஸ் பண்ணி தான் ஆகணும்னா கூட கடைசியாக அதை எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ எழுதுங்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நல்லா தெரிந்த கேள்விகளை முதல்ல தேர்ந்தெடுத்து எழுதி முடிச்சிருங்க. தட் will ensure that you get very good marks. Once again, வாழ்த்துக்கள், all the best and good luck.